ஸ்டாண்டுக்கு நம்ம அருணே கூட்டு வந்து முத்து மாமாட்ட மன்னிப்பு கேட்க வச்சா கண்டிப்பாக கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு சீதா நினச்சிட்டு அருணை வந்து கூட்டு வராங்க. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா சீதா போய் நம்ம முத்தை போய் பார்க்குறாங்க. எங்கே அப்படின்னா நம்ம கார் ஸ்டாண்டில் போய் பார்க்குறாங்க. அங்கே சீதாவை பார்த்துட்டு முத்து கேட்குறாரு, ஏம்மா இவ்வளோ தூரம் நீ வந்த, நீ கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேனே அப்படின்னு முத்து கேட்குறாங்க. இல்லை மாமா, உங்கள்கிட்ட வந்து அந்த அருணை பற்றி பேச தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் முத்துக்கு கோவம் வருது. அருண் ரொம்ப நல்லவங்க. அவங்க அவங்க அம்மாவும் நல்லவங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத டயத்தில் நான் தான் மாமா நல்லா பார்த்துக்கிட்டேன். அவங்க அம்மாவும் என் மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க மாமா. அருணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. எனக்கு உங்கள் சம்மதம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் சம்மதிச்சா தான் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் கேட்பாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சீதா. இதை கேட்ட முத்து, நீ பேசுறதெல்லாம் சரியில்லை. கேட்டியா சீதா, நீ பேசக்கூடிய ஒரு விஷயத்தில் மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னன்னா, நீ என்னைய மதித்து வந்த பற்றியா, அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்கே தவிர, நீ சூஸ் பண்ண ஆள் சரியில்லாத ஆள். நீ ஒரு நல்லவனை பார்த்து நீ லவ் பண்ணியிருந்தானா நானே உன் கல்யாணத்தை முன்னிருந்து நடத்தியிருப்பேன். ஆனால் நீ பார்த்துருக்கிறது எனக்கிட்ட அதிகமாகி அதிகமாக பிரச்சனையை உருவாக்குனவன். லாஸ்ட்டில் உன் வாழ்க்கையை அவங்ககிட்ட ஒப்படைக்க எனக்கு துளி கூட சம்மதம் இல்லை. நீ அவன் வாழ்க்கையை வந்து நீ உனக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இதுதான் பண்ணுறான். ஆனால் நாளைக்கு கல்யாணம்னு முடித்தா கோர்ட்டில் போய் டைவர்ஸ்ன்னு போய் நிற்க உங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு வந்து மனசை உடஞ்சி போயிடுவாங்க உங்கள் அம்மா. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ சீதா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இதை கேட்ட சீதா, அப்படிலாம் நடக்காது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவுக்கும் எனக்கும் எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் மீனா வந்து என் சூழ்நிலையை சில டைமிங்கில் புரிஞ்சுக்கிடுவா. சில டயத்தில் அவள் சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கிடுவேன். எங்கள் வீட்டிலேயே நம்ம பார்த்தோன்னா இந்த பார்லமா பத்து இருக்குல்ல, வீட்டில் இப்போ பொய்யை சொல்லிட்டு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. எங்கள் அம்மாட்ட பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னதுனால இப்போ எங்கள் அம்மா வந்து அவங்க கிட்ட பேசக்கூட விடுறதில்ல. அதே மாதிரி உனக்கு அவங்க அம்மா வந்து நல்லவங்களா இப்போதைக்கு தெரியலாம். நாளைக்கு வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா உங்கள் அக்கா மனசு ரொம்ப கவலைப்படும். உங்கள் அம்மாவும் கவலைப்படுவாங்க. அந்த அளவுக்கு நான் உன்னை தள்ளிவிட மாட்டேன். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து நான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. இதை கேட்ட சீதா உடனே பேசுகிறாங்க, மாமா அதே மாதிரி வேண்டாம் மாமா. நீங்கள் சம்மதிச்சியா கல்யாணத்தை நல்லபடியாக எனக்கு முடிச்சு வைங்க மாமா அப்படின்னு கேட்குறாங்க சீதா. சீதா, அது உயிரோடு இருக்க வரைக்கும் நடக்காது. அவன் வந்து கண்டிப்பாக வந்து மாறும். எனக்கு வந்து சகலப்படியாக வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு முத்து சீதாட்ட சிட்டா பேசியிருந்தாங்க. இங்கே முத்து வந்து வீட்டுக்கு வந்துருந்தாரு. வந்தோடனே மீனா வந்து சொல்கிறாங்க, நான் அருணை சந்தித்தேன். சீதா வந்து நல்லா பார்த்துக்கிடுதேன் வச்சுக்கிடுதேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏன் அவங்களுக்கு வந்து இப்போ மனோஜ் ரோகிணிக்கு கூட பிரச்சனை மாதிரி நம்ம வந்து அந்த பிரச்சனையை நம்ம எடுத்துக்கிடுவோம். நம்ம வீட்டு பிரச்சனையை மட்டும் பார்ப்போங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் மீனா, அதுவும் நம்ம குடும்பம்னு நீ நினச்சி பேசுறியா, இல்லாட்டினா உன் குடும்பம் வேற என் குடும்பம் வேறன்னு பேசுறியா அப்படின்னு முத்து கேட்குறாரு. என்னங்க அப்படி பேசாதீங்க, நான் எப்போதுமே நம்ம குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா தான் நினைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனாட்ட முத்து சொல்கிறாரு, என்னை நம்புறல்ல, ஆனால் நல்ல மாப்பிள்ளையை நான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் சீதாவுக்கு, நீ எந்த கவலையும் படாத அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்தடுத்த எபிசோட் இப்படி தான் நண்பர்களே போகுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.